கண்டுபிடிக்க ஏமா என் செல்போனை வாங்கி பாருங்க தெரிஞ்சு போயிரும். ஓ செல்ல வாங்கி பார்க்கணுமா? ஆமா. அதாவது அவன் முகத்திலே தெரியுமா? சரி சரி. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஒரு பார்வையில ஒரு பேச்சில தெரியும். சரி. அப்போ பகவான் சொல்றார் பார்வதி என்னநாதா? பகவான் ஞான திருஷ்டியினால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். மூன்றாவது கண்ணால் பூலோகத்தை உற்று நோக்கி பார்க்கிறார். பார்க்கும்போது பூலோகத்துல வல்லரக்கன் செய்யக்கூடிய தவத்தை அறிந்தார், புரிந்தார், தெரிந்து கொண்டார் சிவபெருமா. சரி. பெண்ணை பார்வதி என்னநாதா? பூலோகத்துல வல்லரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் அல்லவா நம்மளை வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்கிறான். ஆமா. பெரிய அரக்கனாச்சே. கொடிய அரக்கனாச்சே. என்னமா செய்யறது? அவனை கூப்பிட்டு ஒரு வரத்தை கொடுத்து விடுங்கள் நாதா. பார்வதி என்ன? அவனே பெரிய அரக்கன். சரி. அவனை கூப்பிட்டு வரத்தை கொடுக்க சொல்ற. ஆமா. நம்ம கைலாசம் என்ன பாடு பட போகுதோ தெரியல. சரி. உன் பேச்ச கேட்டு நிறைய அரக்கங்களுக்கு நான் வரத்தை கொடுத்தேன். சரி. அவன் ஏன் கிட்ட வரத்தை வாங்கி என்ன எதிர்த்துட்டான். வாக்கு கொடுத்துட்டு வரத்தை கொடுக்க வேண்டும் நாதா. வளர்த்த கிடா மார்பல பாய்ந்தது. சரி. என்ன செய்தது? வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது. அதனால சரி இன்னைக்கு கைலாசம் என்ன பாடு பட போகுதோ தெரியல. ஆமா. நீ வரத்தை கொடுக்க சொல்றிய வல்லரக்க இருக்கின்ற. சரி. இல்ல நாதா. ஆமா. அவன் நல்லவனோ கெட்டவனோ. ஆமா. வரம் கேட்டானா? சரி. வரத்தை கொடுக்கிறது நம்முடைய கடமை. படி அளக்கிறது உங்களோட கடமை. அவன் நல்ல எண்ணத்தோடு நம்ம கிட்ட வரத்தை வாங்கினான்னா வாழ்க்கையில அவன் நல்லா இருப்பான். வாழ்க்கையில முன்னேறுவான், ஜெயித்து கொண்டே போவான். அவன் தீய காரியத்துல நம்ம கிட்ட வரத்தை வாங்கினான்னா அவன் வாங்கிய வரும் அவனை அழித்து விடும். அழித்து விடும், எரித்து விடும். எரித்து விடும். சரி. துணிஞ்சு வரத்தை கொடுக்க. ஆமா. அப்போ பகவான் சொல்றாரு, ஐயா நந்திதிவா சொல்லுங்கள் பகவானே. சொல்லுங்கள் சுவாமி, என்னை அழைத்த காரணம் என்ன? சரி. நீங்கள் இப்போதே பூலோகத்துல சென்று ஆமா வல்ல அரக்கன் என்று ஒரு கொடிய அரக்கன் என்னை வேண்டி 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு நான் என்ன பகவானே செய்ய வேண்டும்? அந்த அரக்கனை இந்த கைலாசத்திற்கு அழைத்து வருவீராக. அழைப்பேன். சரி. வர மறுத்தால் கரகரகரவென்று இழுப்பேன். கயிறு கட்டி இருக்க கயிறு வேணுமா? அப்படி கயிறுலாம் வேண்டாம், சனல் இருக்கு என்கிட்ட. உங்க கையே கயிறு தான். ஆமா. கயிறு எதுக்கு? சரி. நான் இப்போதே அழைத்து வருகிறேன் ஐயா. என்னை பகவானுடைய வார்த்தை காதல கேட்டு ஆமாம்மா நந்தி தேவராகப்பட்டவர் பூலோகத்திற்கு எப்படி புறப்பட்டு வருகிறார் பாருங்க. எப்படி எப்படி அம்மா? அவர் வெள்ளி நல்ல பரம்பு காண்டி அரகனை தேடியலோ அழகனந்தி வருகிறாரே. தரை கிடந்தே பூலோகம் வருகிறாரே. நந்தி தேவராகப்பட்டவர் வெள்ளி பரம்பையில் எடுத்துக் கொண்டு ஆமாம்மா பூலோகத்திற்கு வல்லரக்கனை தேடி 7 லோகத்தை கடந்து பூலோகத்துக்கு நடந்து வர. சரி. ஓடி நாடி வருகிறார். அப்படி வரும்போது இன்னும் அரக்கனை கண்ணிலை காணவில்லையே. காணவில்லையே. நம்மளும் ஒவ்வொரு வனங்களா தேடிக்கிட்டு இருக்கமே. சரி. வல்லரக்க எந்த வனத்துல தவம் செய்யறானோ தெரியலையே. ஆமா. அது ஒரு சத்தம் கேட்க. சரி. சவுண்ட் கிழக்க இருந்தா வருது. அப்ப இதான் வல்லரக்கனா இருக்குமோ? ஆமா, பெரிய அரக்க மந்திரம். அவங்க 5 லட்சம்லாம் கேட்பாங்க. ஆமா. அதனால என்னையா அப்ப நம்மளை வேண்டி தவம் செய்துகிட்டு இருக்கா. சரி. அப்ப இந்த வனத்துலதான் வல்லரக்கன். அவன் சத்தம் தான் கேக்கு. ஆமா. இந்த வனத்துலதான் தவம் செய்துகிட்டு இருக்கிறான். சரி. டேய் வல்லரக்கா. டேய் வல்லரக்கா. சுவாமி கடவுளே வணக்கம். சரி பாப்பா இதான் வல்லரக்கனா? ஆமையா. என் பேர் தான்யா வல்லரக்கன். சுவாமி உங்களை வேண்டி 12 ஆண்டு காலம் பாரத்தவம் செய்தது நான் தான். உண்ணாமல் உறங்காமல் ஒருவா அமுது சாப்பிடாமல். சரி. தன்னையே மறந்து தவமே பெரிதுன்னு தவம் செய்தேன். பெற்ற தாயை மறந்து கட்டிய மனைவியையும் மறந்து தவம் இருந்தேன். கடும் தவசு சாதாரண தவமா? சரி. இன்னைக்கு மேடையில ஏத்தனோ 2 பேரையும் அன்னைக்கு பிடிச்சது அவங்களுக்கு. அவங்க 2 பேருக்கு 7.5 நாட்டு சனியே. அது ஒரு பிசாசு பிடிச்சது. இப்பதான் ஆடிக்கிட்டு இருக்கு. அதான் கேட்டேன். கொஞ்ச நாள்ல அந்த சிவபெருமான் உச்சிமுடியை பிடிச்சு இறக்கிடுவார். அதனால யாருக்கும் பாவம் அதாவது யாருக்கும் பாவப்படக்கூடாது. சரி. நான் நல்லாவே பாடத்தை கத்துக்கிட்டேன். சரி. ஐயோ பாவம் கஷ்டப்படுதுன்னு மேடையில ஏத்தனேன். ஆமா. அது என்ன ஆயிற்று? என்னமாயிற்று? வளர்த்தகடா மார்வல பாஞ்ச கதையா. சரி. அது அந்த நிலைமையில ஆயிட்டு போயிட்டு. ஆமா. இப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கு? என் நம்ம நிலை ஜெய் ஐயா நம்மள ஒசத்தி வச்சுக்கிட்டே இருக்காரு. சொடல இன்னும் வைப்பார். யாருக்கு தீங்கு செய்யல. அது மலை அண்ணாமலை. ஆமா. அண்ணாமலை யார் இது? சரி. ஓஹோ. அப்போது அங்கே வல்லரக்கன் சொல்லுகிறான். என்னமா சொல்லுகிறான்? ஐயா. என்னையா? நந்தையா நீங்க தான் சிவபெருமானான். ஆமையா. நான் கடவுள் அல்லப்பா. கையிலை நாதன் கரக்கண்ட ஈசனுக்கு கால் பிடிக்கக்கூடிய நந்தீசனப்பா நான். சரி. என் தவத்தை கெடுக்க வந்து விட்டாகி சண்டாளான். உன் தவத்தை கெடுக்க வரல ஐயா. உன் தவத்தை நான் கெடுப்பதற்கு வரவில்லை அப்பா.
நீ செய்த தவத்தை அறிந்து வல்லரக்கா அறிந்து கொண்டு அந்த கையிலே நாதன் கரக்கண்ட ஈசனிடத்திலே அழைத்து செல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். சரி. அப்ப நீங்க கடவுளுக்கு பிஏவா? ஆமா. கடவுளுக்கு பிஏ. சரி. ஒரு எம்எல்ஏவுக்கு பிஏ பாத்திருக்கேன். சரி. ஒரு கலெக்டருக்கு பிஏ பாத்திருக்கேன். சரி. ஒரு தாசில்தாருக்கு பிஏ பாத்திருக்கிறேன். ஆமா. அடுத்து ஒரு டாக்டருக்கு பிஏ பார்த்திருக்கிறேன். டீச்சருக்கும் பிஏ இருக்காங்கம்மா. டாக்டருக்கு பிஏ பார்த்திருக்கிறேன். சரி. ஒரு ஆசிரியருக்கு ஒரு பிஏ பார்த்திருக்கிறேன். ஆமா. ஒரு வில்லு பாட்டுக்கு அம்மா அண்ணாவிக்கு துணை பாடகி பிஏ பார்த்திருக்கிறேன். சரி. ஒரு நாதஸ்வரத்துக்கும் ஒரு பிஏ பார்த்திருக்கிறேன். ஆமா. மகிடத்துக்கும் பிஏ பார்த்திருக்கிறேன். சரி. பந்தலுக்கும் பிஏ பார்த்திருக்கிறேன். மைக் செட்டுக்கும் பார்த்திருக்கேன். ஆமா. இல்ல இப்படி எல்லாம் பார்த்தனா சரி. இந்த கடவுளுக்கு பிஏ யாரியான்னு? ஆமையா. நான் தான் வல்லரக்கா. ஆமாம்மா. கடவுளுக்கு பிஏ நான் தான். அப்படியா?